ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எப்பவும் போல் தமிழ் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்க போகிறேன். ஆனால் என்ன படம்னா ஸ்டாண்ட் பை மீ டோரேமான். இந்த படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 3D எஃபெக்டில் படம் நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபால் எப்பவும் போல் நோபிட்டா அவன் ஸ்கூலுக்கு லேட்டாக போகிறான். அதை ஒருத்தங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்க. நீங்கள் தெளிவாக பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ நோபிட்டா லேட்டாக வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். போய் சார்கிட்ட பனிஷ்மெண்ட் வாங்கிட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் சுனியோ ஜியானிக்கிட்ட எப்பவும் போல் அடி வாங்கிட்டுருக்கான். இவனுக்கு விளாடவும் வர மாட்டேங்கி, ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டேங்கான். படிக்கையா வச்சு செய்கிறான்னு பார்த்தா படிக்க மாட்டேங்கான், படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதை இவனோட பேரன் இல்லைங்க, பேரனோட பேரன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவர் இப்படியே இருந்தானா நம்ம வாழ்க்கை அவ்வளோதான், நல்லா இருக்காது. இவருக்கு யாராவது துணையாக இருந்தால் மட்டும்தான் இவரை வழி நடத்த முடியும். அதனால் நம்ம அங்கே போய் பார்ப்போம் முதல்ல அவரை அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்காங்க. அதனால் டைம் ட்ராவல் பண்ணி போகிறாங்க. இங்கே போனால் அவர் என்ன பண்ண போகிறாருன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதுன்னு நோபிட்டாக்கு தெரிய வருது. ட்ராயர்லேருந்து ஒரு சவுண்டு. ட்ராயரை திறந்து பார்த்தா அவனோட பேரன் வந்து நிற்கான். கூட ஏதோ ரக்கூன் ரோபோட் இருக்கு அப்படின்னு சொல்லி பயந்து போகிறான். ரெண்டு பேருமே அவனை சமாதிச்சுட்டு, நீங்கள் தான் என்னோட தாத்தாவோட தாத்தா அவங்க, அதனால் இப்போ நான் சொல்ல வரதை ஒழுங்காக கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடந்ததை உண்மையை இங்கே போட்டு உடைக்கிறான். என்னென்னா, நீங்கள் நினச்சபடி கம்பெனி ஆரம்பிச்சிங்க, ஆனால் அந்த கம்பெனி ஒழுங்காக ஓடலை. ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் எரிஞ்சு போச்சு. நீங்கள் அதுக்காக வாங்கின லோன்லாம் அப்படியே பெண்டிங்கில் இருந்துச்சு. குடும்பம் அப்படியே ரொம்ப சோகமாக தான் போணுச்சு அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கும் போதே சொல்லி முடிச்சுட்டு இன்னொன்று சொல்லுறான். நீங்கள் ஜியானோட தங்கச்சியை தான் மேரேஜ் பண்ணிங்கன்ட்டு. அப்படியே ஃபேமிலியோட ஃபோட்டோவை காமிக்க நோபிட்டாக்கு வெறி ஆகிட்டு இவன் டென்ஷன் ஆகி இவங்களை நீங்களாம் இங்கே இருக்க வேண்டாம், போயிருங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்றான். அதுக்கு அவன் பேரனோட பேரன் என்ன சொல்கிறானா, நாங்கள் இதெல்லாம் மாற்ற தான் வந்திருக்கோம், நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணிங்கன்னா நாங்கள் இதை மாற்றி முடியும். இந்த நோபிட்டாவை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இவனை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி டோரிமான் கூட பேசும்போது நான் ஒத்துக்கலையே அப்படின்னு சொல்லும் போது மூக்கில் உள்ள அந்த பட்டனை வச்சு நீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சிட்றான். ஸோ இவன் இப்போ ஏன் ப்ரோக்ராம் பண்ணேன்னு கேட்டுட்டு அவன் பின்னாடி உடனே அவன் உள்ளே போய் டைம் ட்ராவல் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நோபிட்டா அங்கே இருக்கிற ஜூஸை கீழே கொட்டிக்கிட்டு இருக்கும்போது இவன் டோரேமான் பார்த்துட்டு, நீ வேஸ்ட்டு, உண்மையிலே சொல்கிறேன் நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் போக நினைக்கிறான். ஆனால் ப்ரோக்ராம் பண்ணதை உன்னால் மாற்ற முடியாது, நீ இங்கேயே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த ப்ரோக்ராமை ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்லி அங்கேயே 10 ஊர்றானுங்க. அதுக்கப்புறம் பேம்பு காப்டரை எடுத்து கொடுக்குறான். பேம்பு காப்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி நோபிட்டாக்கு தெரியல. ஆனால் போக போக யூஸ் பண்ண பழகிக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே சுசுகா வீட்டுக்கிட்ட போனோன்னு இதை விட தான் நான் ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி நோபிட்டா டோரேமான்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும்போது, நான் இவ்வளோ உனக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆக்கி தரேன் அப்படின்னு சொல்லி டோரேமான் ஒரு சத்தியம் பண்ணுறான். ஸோ அந்த சத்தியம் மூலமாக டோரேமான் இது பண்ணுவானா மாட்டானா, இதுதான் இந்த படத்தோட முழு கதையாக இருக்க போகுது. எப்படி நோபிட்டாவை நல்லபடி மாற்ற போகிறான். அடுத்த நாள் காலையில் நோபிட்டா லேட்டாக வீட்டை போட்டு போகும்போதே டோரேமான் உடனே வந்து எலிவேட்டர் டோரை எடுத்து வெளியே வைக்கிறான். ஸோ அது மூலமாக நீ என்ன பேரை சொல்லிவிட்டு எங்கே போகணுன்னு நினைக்கியோ அங்கேயே இருப்பேங்க. ஸோ நோபிட்டாவும் அப்படியே செய்கிறான். ஸ்கூலுக்கு சீக்கிரமாக வந்துட்டாங்க. இதை பார்த்த ஜியானும் சுனியும் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. அப்படியே சுசுகாக்கிட்டையும் பேசிட்டு கிளாஸுக்கும் போகிறான். எப்பவும் போல் மெமரி பெட்டை கொடுத்து இவனை மெமரி பண்ணிட்டு வைக்கிறான். ஆனால் கேமில் நோபிட்டா எப்படியும் ஆக மாட்டானே, கேட்ச் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பொருளையும் கேட்சிங் இதையும் வாங்கி யூஸ் பண்ணுறான். அது மட்டும் இல்லைங்க, 2-3 குசும்பு வேலைலாம் பார்க்குறான். அப்போ வரும்போது ஜாலியாக இருக்கான். கீழே அந்த பூத்தட்டி கீழே தள்ளி விட்டு உடச்சிட்றான். அதை சுனியை பார்த்துட்டாங்க. சார்கிட்ட சொல்ல போகிறேன்னா உடனே டோரேமான் ஓடி வந்து டேங்க் காட்சி யூஸ் பண்ணி அதை பழையபடி மாற்றிட்டான். அதை பார்த்த சுனியும்
ஏமாந்து தாங்க போனான். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணுறது, ஒவ்வொரு விஷயமா நோபிட்டாவுக்கு டோரேமான் ஒவ்வொரு விஷயத்தையும் உதவுனான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எப்பவும் போல் 2 பேர் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அப்போந்தான் ஒருத்தன் வந்தான், டெக்கிசுக்கி. இவன் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் சுசுகா இவன் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவன் பின்னாடியே அலைஞ்சா. நோபிட்டாவுக்கு இத்துட்டுங்க. அதுக்கப்புறம் என்னால் பண்ண முடியாதது அவன் எங்கே பண்ணி கிளிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி டோரேமானை ரொம்ப வெறி ஏற்றி விட்டுடுறான். அவன் லவ் வாட்சிங் ஹெக் அந்த இதை யூஸ் பண்ணுறான். ஸோ எலிவேட்டர் டோரை ஃபஸ்ட்டு இங்கேருந்து கொண்டு போகிறான் வீட்டை விட்டு வெளியே. அப்போ டோரேமான் உள்ளே மாட்டிக்கிடுறான். டோரேமானுங்க பாருங்க, ஜியான் ஒரு ஹேட்சிங் பேபி ஆகிட்டான். 15 நிமிஷம் அப்படியே உள்ளே இருப்பான். அது அப்படியே உருண்டு போய் சுனியோட ரிமோட் கண்ட்ரோல் காருக்கிட்ட போகுது. அது ஓப்பன் ஆகி ஜியான் முதல்ல சுனியோவை பார்க்குறான். 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக மாறிடுறாங்க. ஆனால் சுனியோவுக்கு இது பிடிக்கலை. இதை ஒன்றால் பண்ணால் வேஸ்ட்டு, இங்கே இருக்கக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி டோரேமான் கூப்பிட்டு போகிறான். 2 பேர் வீட்டுக்கு கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் டோரேமான் பூம் டியூப் மாதிரி ஒரு டியூப் யூஸ் பண்ணி சுசுகாவை அதுக்குள்ளே கொண்டு வர வச்சிட்டான். ஆனால் அவள் யார் கூட பேசிட்டு வந்தானா, டெக்கிசுக்கி கூட. ஸோ டெக்கிசுக்கிக்கு என்னாச்சு நாங்கள் தெரியாது. உடனே சுனியும் வீட்டுக்குள்ளே ஓடி வரான். அதை பார்த்த டோம்பிட்டா, யாரா கீழே வந்திருக்கான் வீட்டுக்குள்ளே, போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு விறுவிறுன்னு கீழே போய், இன்னும் 15 நிமிஷம் தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனான். ஆனால் அங்கே தான் அவனுக்கு ஒரு ஷாக்கிங் நியூஸ். அந்த பியூம் டூமை எடுக்க மறந்துட்டாங்க. நம்ம 15 நிமிஷம் ஆகி போச்சு, வாங்க மேலே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனான். சுசுகாவும் டெக்கிசுக்கியும் ஒன்றா கட்டி பிடிச்சிட்ருக்காங்க. நோபிட்டாக்கு அத்து விழுந்துட்டுங்க. எப்படின்னா அந்த பியூப் டூப் தான் ஓப்பன்லேயே இருந்துச்சு. ஸோ சுசுகா நீ என்னை ஏற்றுக்க மாட்டியான்னு டெக்கிசுக்கியை பார்த்து கேட்கும் போது, நீ ஓகேண்ணா நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எரியிற நெருப்பில் இன்னும் எண்ணெயை ஊற்றின மதியில் இருக்குது அந்த கதையில். நோபிட்டா ரொம்ப சோகமாகி, என்கிட்ட திறமை இருக்குது, ஓரளவுக்கு எனக்கு திறமை இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை பார்த்தா நோபிட்டா, நீ வேஸ்ட்டு, என் ஹெல்ப் இல்லைனா நீ ஒரு இளவுக்கும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்றான். ஸோ நோபிட்டா அவன் மேக்ஸ் டெஸ்ட்டுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டோரேமான் கேட்குறதுக்கெலாம் ஒவ்வொன்று பதில் சொல்கிறான். இவ்வளோத்துக்கு ஒரு பையன் மாறியிருக்கான் பார்த்தீங்களா, நாளைக்கு டெஸ்ட்டு, உட்காந்து படிக்க விடிய விடிய படித்து எழுதுறான். டெஸ்ட்டுக்கும் பேப்பர் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் கொடுக்குறான். ஆனால் அங்கே அதிர்ச்சி, அன்றைக்கி இங்கிலீஷ் டெஸ்ட்டு. ஸோ இது டோரேமான்ட்ட சொல்லும் போது நான் எதுக்குமே ஆக மாட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா இவள் ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணணுன்ட்டு இந்த ஊரை விட்டு போகணுன்னு அவங்க அம்மாட்ட கேட்பான். அதுக்கப்புறம் அவளோட காமிக் புக்கெல்லாம் அவங்க அப்பாட்ட போய் கொடுப்பான். கொடுத்துட்டு சுசுகா தடுக்கும் போது அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடி போவான். அதுக்கப்புறம் டெக்கிசுக்கிட்ட, நீ இனிமேட் சுசுகாவை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவான். இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போக போகிறேன்னு சொல்லிட்டு நோபிட்டாட்ட ஒரு டிவைஸ் கேட்பான். எல்லோரும் என்ன வெறுக்கிற மாதிரி இருக்கணும்ன்ட்டு. ஸோ அந்த டிவைஸும் டோரேமானுக்கு கொடுத்துருவான். இந்த ஜூஸை நீ கொஞ்சம் போட குடித்தா போதுமா. ஆனால் இவன் நிறைய குடிச்சிருவான். அதனால இவன் மேலே நிறைய ஸ்பெல் அடிக்கும். அதனால் எல்லாருமே இவனை தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஆனால் சுசுகா அங்கே விறுவிறுன்னு ஓடி இவன்ட்டு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஸ்மெல்லாம் அடிக்கி. ஸோ அதை எப்படியாவது தாண்டி போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இவள் கஷ்டப்பட்டு மேலே போய் நோபிட்டாவை பிடிச்சி, நீ என் ஃப்ரெண்டு, உன் கூட எப்போவுமே நான் ஃப்ரெண்டாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆதரவு கொடுக்குறான். டோரேமான் அந்த ஒரு டிவிஎஸ் எடுத்து காமிச்சு, இவ தான் சுசுகா, ஃப்யூச்சர் உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி காமிக்க இவனை சந்தோஷத்தில் இருக்கான். ஆனால் அடுத்த நாள் 2 பேர் ரோமியோ ஜோடி எடுக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த இதில் ஃப்யூச்சர் அப்பப்போ மாறுது, எப்படி வேணாலும் மாறும், அதனால நான் ஃப்யூச்சரில் எப்படி நடக்குன்னு பார்க்க போகிறேன்னு சொல்லி அங்கே போய் எங்கே நோபிட்டா பார்க்காங்க. அவன் ரொம்ப ரொம்ப சோம்பேறிங்க. நோபிட்டாவை கூப்பிட்றா, நீ மேலே போவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ் ஹிமாலயாவுக்கு போவோம்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். ஆனால் அவனும் வரமாட்டிக்கான், எனக்கு சளி பிடிச்சிருக்குன்னு. டைம் கேட் சிப் யூஸ் பண்ணி டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் நோபிட்டாவை அவன் இருக்கிறான். ஸோ எப்பவும் போல் இவளுக்கு உதவணும்னு சொல்லிட்டு தான் இவன் வந்திருக்கான். ஏன்னா தனிமையில் இவ இருக்கால, இவனுக்கு உதவுறவருக்கு இவன் வந்திருக்காங்க. 2 பேரும் எப்படியாவது, ரொம்ப பனி இருக்குது, இதில் ஒரு குகையில் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இவளுக்கு ரொம்ப ஜுரம் அடிக்கி. அதை பார்த்த நோபிட்டா அவனோட ஷர்ட்டை கழட்டி கொடுக்க. ஆனால் அதுவும் ஹீரமாக இருக்கிறதுனால அவளுக்கு ஒரு யோசனை வருது. என்னென்னா, நீ தனியாக இருக்கிறதுனால தான் எப்படி யோசிக்க, நான் உன் கூட இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவள் பேச 2 பேருமே
பேசிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு ரொம்ப ஃபீவராகி கண்ணை தூங்க முடியாத மாதிரி படுத்துக்கிட்டா. நோபிட்டா தன்னோட முதுகில் சுமந்துட்டு அவளை கொண்டு போய் வைக்கிறான். ஆனால் இதுக்கு மேலே இங்கேருந்து என்னால் போக முடியாது, எலவர் டோர் கீழே மண்ணில் புதைச்சிட்டு அப்படின்னு யோசிக்கும் போது அங்கே உள்ள நோபிட்டா வந்து ஹெல்ப் பண்ணுறான். எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இவன் உனக்கு தான் டோரிமான் சொந்தமானவன், டோரிமான் கூட ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரே டைமுக்கு வராங்கன்னு நினைக்கிங்க. ஆனால் அங்கே இல்லை. நோபிட்டா அவனை கூட்டு போய் எக்ஸ்ட்ரா டைம் ட்ராவல் பண்ணி பார்க்காங்க. அங்கே என்ன நடக்குன்னா, ஜியான் சொல்கிறான், நோபிட்டா சுசுகாவை நல்லா பார்த்துக்கோ, இல்லைனா அரை வாங்கிட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இந்த புறம் சுசுகாட்டை என்ன பண்ணுறா அவங்க அப்பாட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் ஒரு சத்திய சோதனைங்க. என்னென்னா, இவனுங்களே டிவைஸ் யூஸ் பண்ணி அவன் மனசில் இருக்கிறத வெளியே கொட்ட வைக்காங்க. இவளுக்கு உண்மையில் நோபிட்டாவை பிடிக்கவே இல்லை. ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாரு, அவன் எப்படி இருந்தாலும் சோம்பேறியாக இருந்தாலும் அவனுக்கு மற்றவங்களை சிரிக்க வைக்க பழக்கமா. நீ எனக்கு பொண்ணாக பிறந்ததே முதல்ல அதிசயம். நீ எடுத்த முடிவு நல்லது தான், அவனுக்கு நல்லதாக இருக்கவோ இல்லையோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி அமைச்சு வைக்காரு. அதை பார்த்த டோபிட்டா ரொம்ப சந்தோஷத்தில் இங்கே வந்து ஜாலியாக வானத்தில் பேம்பு காப்டரை வச்சு பறக்கிறான் பறந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இன்னொரு சைடு டோரிமான் கண்ணீரோட உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ ஒரு முட்டாள், நீ எதுக்கும் உதவ மாட்ட, நீ ஒரு உதவாக்கற, உனக்கு நான் இல்லைன்னா நீ எதுக்கும் இருக்க மாட்ட. அடுத்த நாள் நோபிட்டா ஓடி வந்து டோரிமான் எனக்கு ஒரு டிவைஸ் தாங்க, ஆனால் இனிமேல் நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டு டோபிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மாட்ட போய் கூப்பிட்றாங்க, சொல்கிறாங்க உண்மையை. அப்போது டோரிமான் ஒன்று கேட்கான், நீ ஜியானை அடிச்சிருவல்ல. ஸோ நோபிட்டா ஒரு முடிவு எடுக்கிறான். டோரிமான் நான் ஜியான்ட்ட அடி வாங்காத மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கணும்னு நினச்சி முடிவு எடுக்கிறான். ஸோ ஜியானை அடிக்கிறதுக்கு ஓடி வந்து ஜியான்ட்ட அடி வாங்கிட்டு அவனால் முயன்ற அளவுக்கு செய்கிறாங்க. கடைசியில் ஜியானியை 2 அடி அடிக்க தான் செய்கிறான். பார்த்துக்கோங்கண்ணே, அவ்வளோத்துக்கு ஒரு ஃப்ரெண்டுக்கு இறங்கி வந்திருக்கான். அதை பார்த்த டோரிமான் ரொம்ப அழுதுகிட்டு இருக்கான். உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நைட்டாக கிளம்பிட்டான். அடுத்த நாள் எப்பவும் போல் அமைதியாக டோரிமான் இல்லைன்னாலும் இருந்தானே இல்லாட்டி என்னென்ன ஸ்கூலுக்கு போகிறான். டோரிமான் இல்லை அப்படின்ற ஒரு வேதனையோட போகிறான். அப்போ சுனியோ எப்பவும் போல் ஒரு நாயை வச்சு இவனை துரத்த வைக்கிறான். நோபிட்டா கிட்ட ஜியான் வந்து டோரிமான் ஒருத்தன் வந்துட்டான் அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி 2 பேரும் வெறியேற்றி விட்டானுங்க. ஸோ நோபிட்டா வீட்டுக்கு வந்து பார்க்குறான். ஆனால் டோரிமான் இல்லை. ஆனால் அவன் ரெஸ்ட் எடுத்த அந்த ரூமில் ஒரு இது இருந்துச்சு, அதை பார்த்துட்டு மட்டும் போகிறான். அப்போ ஜியான் வந்து ரொம்ப வெறியேற்றி விட்டுட்டான். நீங்கள் பொய் சொல்லிட்டீங்கள்ல அப்படின்னு சொல்லி அடிக்க போகிறான். ஆனால் அடி வாங்கிட்டு தான் வந்தான். டோரிமான் சொல்லியிருப்பான், இதில் உனக்கு என்ன வேணாலும் இருக்கும்ன்ட்டு. அதனால் இதை ஓப்பன் பண்ணி ஒரு ஜூஸ் மாதிரி இருக்குது, அதை குடிச்சிருவான். என்னென்னா எதை சொன்னாலும் ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி. ஸோ வெயில் அடிக்கி நான் நல்ல மழை பெய்யுது. இப்போ சுனியும் நாய்கிட்ட கடி வாங்குறான். ஜியானை பார்த்து உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிறேன்னா அடி வாங்க போகிறான். ஸோ நோபிட்டா வீட்டுக்கு வரான். அப்போது அவங்க அம்மா பார்த்து நீ டோரேமானை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்காங்க. நான் எங்கே போய் அவனை கண்டுபிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மேலே வந்து பார்த்தா டோரேமான் வந்துட்டான். ஏன்னா அவன் தான் ஆப்போசிட்டாக யூஸ் பண்ணுற மாதிரி டிவைஸை யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் சோகமாக அழுதுகிட்டே சந்தோஷமாக கட்டி பிடிக்காங்க. அப்படியே வானத்தை காமிச்சு ஸ்டாண்ட் பை மீ டோரேமான் அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்காங்க. கைஸ், நீங்கள் இந்த கதையை வச்சு என்ன யோசிக்கிங்க? நான் என்ன யோசித்தேன்னா, ஒரு நல்ல நண்பனை பிரியறதுக்கு எப்போவுமே மனசு வலிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலையை நம்மளே செஞ்சு வாழ்ந்தா நல்லா தானே இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.